வெல்கம் டு ஒன் பீஸ் வெல்டும் பொம்மே. ஒன் பீஸ்ல லாஸ்ட் சாப்டர் 1180ல ஓடா வெறித்தனத்தை பண்ணி விட்டாரு. லாஸ்ட் சாப்டர் முடிகிறப்பவே செம்ம ஹைப்போட தான் முடிச்சிருந்தாரு. இந்த சாப்டருக்கு வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ நம்ம எதிர்பார்த்ததை விட நிறைய தரமான சம்பவத்தோட தான் இந்த சாப்டர் வந்து ஓடா ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. முடிக்கையிலையும் அடுத்த ஒரு சம்பவத்தோட ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் முடிச்சிருக்காரு. அதுக்கு செம்ம ஹைப்புங்கிறது வந்து இப்போ கிரியேட் ஆயிருச்சு. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எல்ஃபாக்குள்ள ஈமு வந்து அவன் என்ன பண்ணா, அவன் எவ்வளவு பவர்ஃபுல், ஸோ இது எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துல ஒரு ஹைப் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதையும் தட்டி விட்டுருங்க. ஈமோ வந்து போன சாப்டர்ல எல்ஃபாக்குள்ள வந்து என்டர் ஆயிட்டான். ஸோ இப்போ என்ட்ரான இடத்த பாக்குறப்போ அங்க இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஈவல் ஸ்மைல் வந்து போட்டுக்கிட்டு இருக்கு. குறிப்பிட்ட சரௌண்டிங் வரைக்கும் ஃபுல்லாவே பிளாக் ஃபிளேம்ங்கிறது வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து நம்ம ஈமோ வந்து க்ளோஸ்ல காட்டுறாங்க. பாக்குறதுக்கு ஆள் எப்படி இருக்கான்னா, ரொம்ப டார்க் ஸ்கின்னா தான் இருக்கான், ஆஃப் நேக்கடா இருக்கான். அவனோட பாடி ஃபுல்லாவே ஒயிட் கலர்ல டாட்டா இருக்கு. ஸோ 2 கொம்பு இருக்கு. அது அவனோட ஈவில்னஸ் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. அப்படியே ஒயிட் கலர்ல நீளமான முடி வச்சிருக்கான். அவனுக்கு தலைக்கு மேல சர்க்கிளா ஒரு பிளாக் ஃபிளேம் இருக்கு. அதுல வந்து நிறைய ஐங்கிறது வந்து இருக்கு. இந்த ஐ இருக்கு இல்லையா, அதோட விஷனையும் இவனோட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு போக போக தான் தெரியும். பார்க்கறதுக்கே ஒரு பிரம்மாண்டமா பயத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி தான் ஈமோ வந்து இருக்கான். ஈமோ உள்ள என்றானோனையுமே டோரி ப்ரோக்கிய பார்த்து இந்த கண்ட்ரியோட கிங் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாரா நீ, இந்த கண்ட்ரிக்கு கிங் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இப்போ ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடியே ஹரால்டு வந்து இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா எல்ஃபால வந்து கிங்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. ஆனா ஈமுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் தெரியாமலே இருந்திருக்கு. ஸோ அப்ப என்ன நினைச்சிட்டு இருந்திருக்கானா, இன்னும் எல்ஃபால வந்து ஒரு கிங்க வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க, அவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஈமு வந்து நினைச்சிட்டு இருந்திருக்கான். இது எப்படி உனக்கு தெரியாம போகணும்னு சொல்லிட்டு தெரியல. இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் ஈமுக்கு தெரியாம இருக்கலாம். அடுத்து ஈமு என்ன பண்றான்னா, சமர்ஸ் இருக்கான் இல்லையா, சமர்ஸ் வந்து கிரெட் கையில வச்சிருந்தான்ல, ஸோ அவளோட ஃபிங்கரை கட் பண்ணி அவனை ரிலீஸ் பண்றான். அந்த கட் பண்ண ஸ்பீடு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ஸ்பீடா இருக்கு. அந்த விரல் கட் ஆனதை கூட அவளால ரியலைஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஸ்பீடா வந்து ஈமு வந்து அவரோட விரலை கட் பண்றான். ஈமு கட் பண்ணா இல்லையா, அவன் யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன் எப்படி இருக்குன்னா, நாகினாட்டா டைப்ல வந்து இருக்கு. நம்ம ஒயிட் பீரியட் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து ஒரு வெப்பன் வச்சிருப்பாரு பாத்தீங்களா, ஸோ அதே மாதிரியான டைப்ல தான் இதுவும் வந்து இருக்கு. இது வந்து 12 சுப்ரீம் கிரேட் ஸ்வாட் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்வாடுக்குள்ள வருமா இல்ல ஏசியன் டைம்ல இருந்து இருந்த ஸ்வாடான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா வெப்பனையும் விட இதுதான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன். இப்போ இருக்க வரைக்கும் மேபி இனிமே ஜாய் பை அவங்க வரப்போ வந்து அது மாறலாம். பட் இப்போதைக்கு ஈமோ வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பனா இருக்கு. அவரோட ஃபிங்கரை கட் பண்ணதை பார்த்துட்டு அங்க இருக்க யாருக்குமே எதுவுமே புரியல. அஜுருதீன் வந்து செம்ம கோவப்படுறான். ஸோ என்ன இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோவுமே உள்ள வந்து என்டர் ஆயிரான். ஜோரோ ஈமோ, ஸோ இவங்களை பார்க்குறப்போ ஃப்ரேம் எப்படி இருக்குன்னா, ஜோரோ ஈமோ ஸோ இப்படி இருக்காங்க. அப்போதைக்கு ஈமோவை பார்த்தோம்னா ஈமோவோட சைஸ் வந்து நமக்கு கரெக்டாக தெரிய வருது. ஈமோ வந்து ஹியூமன் சைஸ்ல கிடையாது, அதே மாதிரி ஜெயின் சைஸ்லயும் கிடையாது. ஸோ அவன் எந்த சைஸ்ல இருக்கான்னா, நம்ம பிக் பம் அதுக்கப்புறமா கைடோ இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான சைஸ்ல தான் வந்து ஈமோ வந்து இருக்கான். ஹஜுருதீன் இருக்கான்ல, அவன் செம்மையா கோபப்பட்டு யாரானின்னு சொல்லிட்டு அவனை பஞ்ச் பண்றதுக்காக கையை மடக்கிக்கிட்டு குத்த போறான். அப்போ ஸ்டான்சன் என்ன சொல்றாருன்னா, ஹஜுருதீனை பார்த்து டே எதுவும் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா அவனை பத்தி நமக்கு எதுவும் தெரியாது, எதுவும் பண்ணான்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. பட் இது வந்து அஜுருதீன் கேட்கல. அதை வந்து பஞ்ச் பண்ணவே போயிட்டான். அப்போதைக்கு ஸ்டான்சன் என்ன பண்றாருன்னா, அவரோட கையை இவர் வந்து உதைக்கிறாரு. ஸோ அதனால பஞ்ச் வந்து வேற இடத்துல லான்ச் ஆகுது. அதுக்குள்ள ஈமு என்ன பண்ணிருக்கான்னா, ஸ்டான்சன் இருக்கார் இல்லையா, ஸோ கரெக்டா அவரோட காலை வந்து கட் பண்ணிட்டான். ரெண்டாவே அந்த கால் வந்து கட் ஆயிடுச்சு. அவர் மட்டும் ஹஜுருதீனோட கையை உதைக்கலன்னா அவனோட கை அப்பவே அசால்ட்டா கட் ஆயிருந்திருக்கும். அங்க இருந்த யாருக்குமே புரியல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாமே பயந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஜோரோ வந்து செம்ம கடுப்பாயிட்டான். ஸோ அவன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் லான்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறான். 3 ஸ்வாட் ஸ்டைல புகாட்டோரி ஒனிகிரி அட்டாக் வந்து போட போறான். ஸோ இப்போதைக்கு ஜோரோட பவர் வந்து நம்ம பார்த்தோம்னா, கிங்குக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணா இல்லையா, ஸோ அப்போ இருந்ததை விட இப்போதைக்கு இவரோட பவர்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் சாப்டர்ல தான் ஜோரோ வந்து நைட் கார்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஈஸியா டிஃபீட் பண்ற மாதிரி பவர்ஃபுல்லான அட்டாக்லாம் லான்ச் பண்ணிட்டு இருந்தான். இப்போ ஜோரோட பவர்ங்கிறது வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அந்த பவர்ல 3 ஸ்வாட் ஸ்டைல யூஸ் பண்ணி ஈமோ அட்டாக் பண்றதுக்கு போறான். அந்த அட்டாக்க அவனோட டைல் வந்து ஸ்டாப் பண்ணுது. அந்த டைல் எப்படி இருக்குன்னா, இப்போ பயாலஜிக்கலா ஒரு டைல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இல்ல, பிளாக் ஃபிளேம்லேருந்து அந்த மாதிரியான ஒரு டைலா இருக்கு. அந்த டைல் வந்து ஜோரோட அட்டாக் வந்து ஸ்டாப் பண்ணுது. அந்த அட்டாக்கை ஸ்டாப் பண்ணிட்டு ஈமோ வந்து இப்படி உள்ளங்கையை காட்டுறான். அந்த உள்ளங்கையில வந்து பிளாக் ஃபிளேம் வந்து கிரியேட் பண்றான். அந்த பிளாக் ஃபிளேம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஓமன் சொல்லிட்டு ஒரு அட்டாக் போறான். அந்த அட்டாக் இப்படி சுண்டி விடுறான், லைட்டா தான் சுண்டி விடுறான். அதோட எஃபெக்ட் வந்து வெறித்தனமா இருக்கு. ஜோரோட மூஞ்சிலேயே அந்த அடி வந்து விழுகுது.
விழுகுது. ஸோ ஜோரோ வந்து தெரிச்சு விழுகுறான். அந்த டைம்ல அஜுருதீன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இவனை அட்டாக் பண்றதுக்காக அவரோட வெப்பனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வராரு. அப்ப ஈமு என்ன பண்றான்னா, அந்த பிளாக் ஃப்ளேம் இருக்குல்ல, அதுல இருந்து ஓமன் சொல்லிட்டு இன்னொரு அட்டாக் போறான். இந்த அட்டாக் எப்படின்னா வெடிக்குது. அந்த வெடிப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு. அங்க இருக்கவங்க எல்லாம் செதறி விழுகுறாங்க. யாருக்கும் எதுவுமே புரியல. ஈமு பேட்டில் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, இந்த கேப்ல வந்து சம்மர்ஸ் என்ன பண்றான்னா, அவனோட ஹார்ட்டை போய் எடுத்துட்டான். எடுத்தோடனே அவனுக்கு செம்ம ஹாப்பி. அப்போ வந்து ஈமு என்ன பண்றான்னா, ஓமன் சொல்லிட்டு அவன் மேல வந்து ஒன்னு யூஸ் பண்றான். அப்படி பண்றப்போ அவன் ஹீல் ஆகுறான். அப்ப அந்த ஓமன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அட்டாக்காவும் இருக்கு, அதே மாதிரி ஹீல் பண்ற மாதிரி இருக்கு. பட் இது எல்லாருக்குமே இதே மாதிரி ஹீலிங் எஃபெக்ட கொடுக்குமான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படி கொடுக்கறதுக்கான சான்ஸ் கிடையாது. மத்தவங்களை அஃபெக்ட் பண்ணுது, அதுவும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா அஃபெக்ட் பண்ணுது. ஈமோ அடுத்து என்ன சொல்றான்னா, சோமர்ஸை பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணாத, நமக்கு வந்து டைம் கம்மியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஸோ அப்ப சாப்பர் வந்து அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு கால் கொடுக்குது. என்னன்னா, ஜோரோ வந்து பில்டிங் இன்சைடு கொண்டு வாங்க, அதே மாதிரி யாருக்கு அடிபட்டிருக்கோ, ஏதாவது குழந்தைக்கு அடிபட்டு இருந்ததுன்னா அவங்கள வந்து நான் சரி பண்ணணும், அதனால வந்து நீங்க பில்டிங்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பர் வந்து சொல்லிட்டு இருக்கு. ஈமோ வந்து அங்கேருந்து கிளம்புறான். ஸோ ஈமோ கிளம்புறப்ப எப்படி கிளம்புறான்னா, விங்ஸை வர வச்சு ஃப்ளை பண்ணிட்டு போறான். நம்ம கிங் இருக்கான் இல்லையா, ருனேரியன், அவனோட இனத்தை சேர்ந்த மாதிரி தான் தெரியுது. இந்த விங்ஸ் இருக்குல்ல, இதுவுமே பயாலஜிக்கலா இருக்க மாதிரி தெரியல. இது வந்து எப்படி இருக்குன்னா, அது வந்து ஒரு பிளாக் ஃப்ளேம்ல இருந்து கிரியேட் ஆகிற ஒரு விங்ஸ் மாதிரி தான் இருக்கு. அப்புறம் எல்ஃபா ஃபுல்லாவே ஒரு கால் போகுது. ஸோ இங்க வந்து ஒரு எனிமி ஒருத்தன் வந்துட்டான், பேட்டில் ஓவர் கிடையாது, எல்லாம் அலர்ட்டா இருங்க, ஸோ எல்லாரும் வெப்பனை எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு கால் வந்து போகுது. எல்லாருமே டக்குன்னு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, என்ன பேட்டில் முடியலையான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லைட்டா அவங்களுக்குள்ள ஒரு ஃபியரும் இருக்கு. அடுத்து ஈமோ எங்க போறான்னா, கன்கோவை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போறான். போறப்பவே அவனோட வெப்பன் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி பிளாக் ஃப்ளேமை கிரியேட் பண்றான். ஸோ கிரியேட் பண்ணி அந்த ஐஸ் மேலே ஒரு அட்டாக் வந்து போறான். அதை க்ளோஸ்ல பாக்குறப்போ அந்த ஃப்ளேம் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு உருவம் இருக்கு. ஸோ அது போயிட்டு தான் அதை வந்து அட்டாக் பண்ணுது. பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆகி அவளை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருது. ஸோ லாஸ்ட் சாப்டர் நமக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ வந்து ரக்னீர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ற ஐஸை வந்து அதை நேச்சுரலா உருகாது, அதை உருக வைக்கணும்னா ரக்னீரால மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இங்க ஈமோ அவனோட பிளாக் ஃப்ளேம் இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி அதை வந்து உருக வச்சு இவளை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டான். அடுத்து வந்து நம்ம லூஃபியையும் லோக்கியையும் காட்டுறாங்க. அவங்க கூட வந்து ரக்னீரும் இருக்கு. ஸோ அப்போதைக்கு என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஸ்கூல் இருந்தது இல்லையா, அந்த ஸ்கூல் ஃபுல்லாவே எரிஞ்சிருக்கு. அங்க வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு லோக்கி வந்து சொல்றான், இந்த மாதிரி உறைஞ்சிருக்க ஃபுட்டை விட அப்படி ஹீட்டா இருக்கிறது நல்லா தான் இருக்கு, இப்படி எரிஞ்சனால நல்லா தான் இருக்கு, சீக்கிரம் சாப்பிடு, கிரேசியா ஒன்று வந்து இப்போ உள்ள அரைவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு லோக்கி வந்து சொல்றான். அதுக்கு லூஃபி என்ன சொல்றான்னா, தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி சொல்றான். பக்கத்துல ரக்னீரை பார்க்கணுமா, அது செம்ம கியூட்டா சாப்பிட்டுட்டு இருக்கு. ரக்னீரோட சைஸை பார்க்குறப்போ லூஃபியோட சைஸோட அது பெருசா இருக்கு. அடுத்து வந்து நாமியை காட்டுறாங்க. நாமி வந்து அங்கேருந்து ஒடியாரா, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒடியாரா. ஜின்பே என்ன சொல்றாருன்னா, என்ன நடக்குதுலாம் தெரியல, பட் அந்த ஹாக்கி வந்து செம்ம டெரிஃபையா இருக்கு, இன்னொரு கார்னைட் வந்து இருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஜின்பே வந்து சொல்றாரு. ஜின்பே வந்து அடுத்து வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அடுத்த டார்கெட் வந்து இங்க வந்து கிளிங்கம்மை வந்து கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, இங்க தான் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு. கிளிங்கம் இருக்கான்ல, அவன் செம்ம ஜாலியாயிடுறான். அவன் அங்கேருந்து கிரேட் ஒன் சொல்லிட்டு அவன் கத்துறான். சொல்லிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா அவன் ஹீல் ஆகிட்டு இருக்கான். அவன் மேலேயும் வந்து ஈமோ வந்து ஓமோனை வந்து யூஸ் பண்ணிட்டான். ஸோ அதனால வந்து அவன் ஹீல் ஆகிட்டு இருக்கான். இதை பார்த்த சாஞ்சி வந்து செம்ம கடுப்பாகிறான். கடுப்பாய் அங்கேருந்து கத்துறான், யாரும் அவனை ரிலீஸ் பண்ணி விடுறது அப்படின்ட்டு சாஞ்சியை வந்து கத்துறான். ஜின்பே வந்து சொல்றாரு சாஞ்சி கிட்ட, அந்த அந்த காய் வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி ஜின்பே சொல்றாரு. அப்போதான் ஈமோ வந்து என்ட்ராகிறான். ஸோ அந்த ஃப்ரேமை பார்க்கணுமா, வெறித்தனமா அல்ட்ராவா இருக்கு. எப்படி என்ட்ராகிறான்னா, சுத்தி சர்க்கிளா பிளாக் ஃப்ளேம் எரிஞ்சிட்டு இருக்கு, சென்ட்ரா நிக்கிறான். அதுவும் நாகினாட்டா டைப் ஆஃப் வெப்பனை கையில வச்சிருக்கானா, பாக்குறதுக்கவே செம்ம அல்ட்ராவா இருக்கு. பட் சாஞ்சி வந்து இதெல்லாம் கண்டுக்கல. ஸோ அவன் டேஞ்சர், அவன் வந்து பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டுக்கல. அவனுக்கு செம்ம கோவம், எதுக்கு இவனை ரிலீஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு செம்ம கோவம். அதெல்லாம் கோவப்பட்டு சாஞ்சி என்ன பண்றான்னா, ஈமோ கிக் பண்றதுக்காக ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா போயிட்டு ஈமோ வந்து கிக் பண்றான். ஈமோ அதுக்கு என்ன பண்றான்னா, அவனோட லெக்கை யூஸ் பண்ணி அதை ஸ்டாப் பண்றான். ஸ்டாப் பண்ணது மட்டும் இல்லாம பிளாக் ஃப்ளேம் இருக்கு இல்லையா, அதை ஜெனரேட் பண்ணி சாஞ்சியை ஒரு கிக் பண்றான் பாருங்க, முரட்டுத்தனமான கிக்கா இருக்கு. ஸோ இதையும் நம்ம கிங்கோட வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கிங்கோட ஃபயர் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபயர் வந்து நேச்சரா இருக்கும். அந்த ஃபயரோட பெரிய பிளஸ்ங்கிறது என்னன்னா, இப்போ அட்டாக் பண்றப்ப அந்த ஃபயர் சேர்த்து அட்டாக் பண்றாங்கன்னு வச்சுங்களே, அந்த அட்டாக் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாக்டா இங்க ஈமோ என்ன பண்றானோ அதே மாதிரி தான். பட் ஈமோ யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா பிளாக் ஃப்ளேம். அதுல ஒரு மைனஸும் இருக்கு. ஸோ என்ன மைனஸ்னா, இப்போ வந்து கிங் ஸ்பீடா தான்
தான் போவான். பட் அதை தாண்டி ஸ்பீடா போகணும்னா அந்த ஃப்ளேம் இருக்குல்ல அதை அணைச்சிட்டு தான் போகணும். ஆனா அப்படி போறனால என்ன ஒரு டேஞ்சர்னா அவனோட ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல அது வந்து அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி தான் ஈமுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவன் அட்டாக் பண்றப்போ பிளாக் ஃப்ளேம் சேர்த்து தான் அட்டாக் பண்றான். அப்படி பண்றப்போ அந்த அடியெல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா விழுகுது. ஈமு கிக் பண்ணதுல சாஞ்சி எங்கேயோ போய் விழுந்துடுறான். நம்ம ஜின்ஃபே சொல்றாரு என்ன அந்த பிளாக் ஃப்ளேம் சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அப்போ இது வரைக்கும் அந்த பிளாக் ஃப்ளேமை பத்தி அவங்க கேள்விப்பட்டதும் இல்லை, அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல. ஈமு இருக்கான், அவன் பக்கத்துல வந்து ஒரு கால் வருது, அவனோட கால் ஃபீட் இருக்கு இல்லையா அந்த சைஸ் தான் ஈமு இருக்கான். யார் உள்ள என்ட்ராகிறான்னு பாத்தீங்கன்னா லோக்கி என்ட்ராகிறான். அவன் என்ட்ராயிட்டு சொல்றான் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான். அதுக்கு ஈமு என்ன சொல்றான்னா ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட சர்வெண்ட் ஹெரால்டுன்னு ஒருத்தர் இருந்தான், அவனை இங்க யாரோ கில் பண்ணிட்டாங்க, அது யாரு அவனை தேடிதான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வந்து செம்ம கோவத்துல சொல்லிட்டு இருக்கான். கில் பண்ண உடனேயுமே ஈமு வந்து அங்க வந்திருக்கலாம்ல, பட் 14 வருஷம் கழிச்சு வர்றான்னா இப்போ வந்து மேரி ஜோஸ்ல இருந்து அவன் நினைக்கிற டைம்ல அவனால வர முடியாது. சோ ஏதோ குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் வர முடியும், வெளியில இருக்கிறதுக்கான டைமும் அவனுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும். அதனாலதான் சோமர்ஸ் கிட்டையும் நமக்கு டைம் கிடையாது, குயிக்கா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பான். எல்ஃபால ஹெரால்டு இருந்து 14 வருஷம் கழிச்சு தான் உள்ள வந்திருக்கான். அது வரைக்கும் எல்ஃபாக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கூட அவனுக்கு ஃபுல்லா தெரியல. ஆனா தெரிஞ்சிருந்ததுன்னா கிங் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்க மாட்டான். ஈமு கேட்டான் இல்லையா யாரு ஹெரால்டை கில் பண்ணதுன்னு, அதுக்கு வந்து லோக்கி என்ன சொல்றான்னா அவர் ஒன்னும் உன்னோட சர்வெண்ட் கிடையாது, அவர் வந்து என்னோட அப்பா எல்ஃபாவோட கிங்னு சொல்லிட்டு சொல்றான். சொல்லிட்டு அடுத்து வந்து ஈமுவை பார்த்து சொல்றான். அந்த ஃப்ரேம் எப்படி இருக்குன்னா லோக்கி வந்து ஜெயிண்ட் தானே, செம்மையா இருக்கான், செம்ம ஹைட்ல வேற இருப்பானா, செம்ம கோவத்தோட ஓ அப்படியா அப்ப நீ என்னதான் தேடி வந்திருக்குன்னு சொல்லிட்டு லோக்கி வந்து ஈமுவை பார்த்து சொல்றான். அதுக்கு ஈமு என்ன சொல்றான்னா நீங்க இல்லாமலே இருந்திருந்தனா இவ்வளவு ஒஸ்டான திங்கெல்லாம் இங்க நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு லோக்கி என்ன சொல்றான்னா நான் வேற எங்க இருக்கேன், நான் இங்க தான் இருக்கேன், எல்ஃபால தான் இருக்கேன்னு சொல்லிட்டு லோக்கி சொல்றான். ஐ திங்க் எனக்கு ஈமு என்ன மீன் பண்ணி சொல்லியிருக்கான்னா நீ பிறக்காமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மீன் பண்ணி வந்து ஈமு சொல்றான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். லோக்கி சொல்றான் ரிமெம்பர் த நெக்ஸ்ட் டைம் யூ அப்படின்னு சொல்லிட்டு பீப் போட்டுக்கலாம். ஸோ அப்படி சொல்லிட்டு செம கோவமா சொல்றான். அத்தோட இந்த சாப்டர் வந்து முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல லோக்கிக்கும் நம்ம ஈமுக்கும் வந்து பேட்டில். இந்த பேட்டில் என்ன செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னா லோக்கி வந்து ஐஸ் யூஸ் பண்ண போறான், ஈமு வந்து பிளாக் ஃப்ளேம் யூஸ் பண்ண போறான். பட் இந்த பேட்டில் வந்து ஃபுல்லா போகாது, ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்திலே ஈமு வந்து கிளம்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கூட டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஈமு வந்து கிளம்பிடலாம். ஸோ இந்த பேட்டில் வந்து ரொம்ப நேரம் போறதுக்கான சான்ஸ்ங்கிறது வந்து கம்மி, ஏன்னா ஆல்ரெடி அவன் டைம் இல்லைங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க.